எல்கேஜி படிக்கிற குழந்தை கூட கேவ் மேன்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. நம்ம இன்னைக்கு கிரானிக் ஸ்ட்ரெஸ்ல இருக்கோம். எந்த ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாலுமே நம்ம பாடியில வந்து எப்பயுமே சிம்பத்தட்டிக்கே ஆக்டிவேட்ல வச்சு our brain cannot differentiate between சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிற மாதிரி. அதாவது நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும். எப்படி ப்ரிவென்ட் பண்ண முடியும்? நம்ம ஒன் என்னன்னா மைண்ட்ஃபுல்னஸ் பேஸ்ட் ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷன். ப்ராப்பரா பண்ணவங்களுக்கு வந்து வணக்கம், நான் டாக்டர் ஸ்ரீதேவி, மகளிர் மற்றும் மகப்பேறு நல மருத்துவர், கிணத்துக்கடவு, கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். ஐ எம் ஆல்சோ அ லைஃப் ஸ்டைல் மெடிசன் கன்சல்டன்ட். ஸோ வந்து லைஃப் ஸ்டைல் மூலமாக நம்ம எப்படி வந்து க்ரானிக் டிசீசஸை ப்ரிவென்ட் பண்ணலாம் இல்லைனா ரிவர்ஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த லைஃப் ஸ்டைல் மெடிசன் சீரீஸில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஏற்கனவே நான் 3 எபிசோட் பேசியிருக்கேன். ஸோ இது வந்து 4வது எபிசோட். ஐ வெல்கம் யூ ஆல் டு த 4th எபிசோட் ஆஃப் லைஃப் ஸ்டைல் மெடிசன் சீரீஸ். இதுக்கு முன்னாடி உள்ள 3 எபிசோட்ஸை நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த எபிசோடு பார்த்துட்டு வந்துடுங்க. ஐ ஹவ் கிவன் த லிங்க் இன் த டிஸ்கிரிப்ஷன். ஸோ இது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு எபிசோடு தான். இந்த லைஃப் ஸ்டைல் மெடிசனில் 4th எபிசோடில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, we are going to see about the third pillar of lifestyle medicine, which is nothing but stress management. இன்னைக்கு வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் அப்படின்றது வாழ்க்கையில் வந்து ஒரு சாதாரண விஷயம் ஆயிடுச்சு. ஈவன் சின்ன குழந்தை, ஒரு ஸ்கூல் போகிற குழந்தை இல்லை ஒரு எல்கேஜி படிக்கிற குழந்தை கூட ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஸோ ஸ்ட்ரெஸ் அப்படின்ற வார்த்தை வந்து இன்னைக்கு நம்ம காமனாக யூஸ் பண்ணுற ஒரு விஷயம். பட் இது நம்ம ரொம்ப கேஷுவலாக யூஸ் பண்ணுற விஷயமா இருந்தாலும் கூட அந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்றது எவ்வளோ டேஞ்சரஸ் தெரியுங்களா? அதனால எத்தனை விதமான வியாதிகள் நம்ம உடம்புக்கு வருது தெரியுமா? ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்னால என்னென்ன வியாதிகள் வருது, எப்படி நம்ம இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம், எப்படி இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணலாம், எப்படி ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவையும் பாருங்கள். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 டைப் இருக்குது. ஸோ நம்பர் 1 வந்து யூ ஸ்ட்ரெஸ், நம்பர் 2 வந்து நியூ ஸ்ட்ரெஸ், நம்பர் 3 வந்து டிஸ்ட்ரெஸ். யூ ஸ்ட்ரெஸ்ன்றது வந்து ஸ்ட்ரெஸ்னே சொல்ல முடியாது. இட் இஸ் ஆக்சுவலி அ குட் திங். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இன்ஸ்பைரிங்கான விஷயத்தை நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் மோட்டிவேட் ஆகி அதே மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் யூ ஸ்ட்ரெஸ். நியூ ஸ்ட்ரெஸ்னா வந்துட்டு நியூட்ரல் ஸ்ட்ரெஸ். அதாவது ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான விஷயம் நடந்திருக்கு, பட் டைரக்டாக அது உங்களை இம்பாக்டே பண்ணலை. ஸோ அப்படின்றது வந்து ஒரு நியூ ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது வந்து டிஸ்ட்ரெஸ். இந்த டிஸ்ட்ரெஸ்ன்றது தான் வந்து ரொம்ப ரொம்ப நமக்கு ப்ராப்ளம் கொடுக்கக்கூடிய ஒரு டைப் ஆஃப் ஸ்ட்ரெஸ். இந்த டிஸ்ட்ரெஸ் வந்து நமக்கு ஏற்படக்கூடிய அக்யூட் இல்லைனா க்ரானிக் ஸ்ட்ரெஸ் தான் நம்ம டிஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ அக்யூட் ஸ்ட்ரெஸ்னா வந்துட்டு ஒரு ஷார்ட் லிவிங் பீரியட்ல மட்டும் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாம் ஸ்ட்ரெஸ், இல்லைனா வந்து ஒரு இன்டர்வியூக்கு போகும்போது நமக்கு ஏற்படுற ஸ்ட்ரெஸ். இந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ் வந்து அக்யூட் ஷார்ட் லிவிங் ஸ்ட்ரெஸ். ஸோ க்ரானிக் ஸ்ட்ரெஸ்னா என்ன அர்த்தம்னா, க்ரானிக்காக ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்கல, அதை நீங்கள் செஞ்சுட்டே இருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு பிடிக்காத வேலையில் இருக்கீங்க, இல்லை வந்து உங்களுக்கு பிடிக்காத ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க. ஸோ இதெல்லாம் வந்து க்ரானிக் ஸ்ட்ரெஸ். இந்த அக்யூட் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, க்ரானிக் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, இந்த விஷயங்கள் வந்து சில ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸை நம்ம பாடியில் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அக்யூட் ஸ்ட்ரெஸ் வந்து அட்ரினலின், நாரட்ரினலினை ப்ரொடியூஸ் பண்ணும். க்ரானிக் ஸ்ட்ரெஸ் வந்து கார்டிசால் முதலிய ஹார்மோன்ஸை செக்ரீட் பண்ணும். ஸோ இந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே நம்ம பாடியை எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணோம்னா, ஒரு டேஞ்சரஸான சிச்சுவேஷனை நம்ம டீல் பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதெல்லாம் எப்படி வந்து நம்ம பாடியில் வந்து சுரக்க ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மெக்கானிசம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா நம்மளோட கேவ் மேன்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ பழங்காலத்தில் வந்துட்டு நம்ம கேவில் வாழ்ந்துட்டு இருந்தோம் இல்லையா மனுஷங்கள்லாம். அப்போ நம்ம வெளியில் வந்து கேவை விட்டு வெளியில் வந்தோம்னா நமக்கு நிறைய டேஞ்சர்ஸ் இருக்கும், நிறைய வைல்ட் அனிமல்ஸை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த மாதிரி வைல்ட் அனிமல்ஸை நம்ம ஃபேஸ் பண்ணும்போது நமக்கு என்ன வேணும், நம்ம வந்து அந்த வைல்ட் அனிமல்ட்டேருந்து ஒன்று வந்து ஃபைட் பண்ணணும், இல்லைன்னா வந்து தப்பிச்சு ஓடணும். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் ஃபைட் ஆர் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ். ஸோ இந்த ரெஸ்பான்ஸ் வந்து நமக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ் கிடையாது, இட் இஸ் ஆக்சுவலி ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ். நம்ம அப்படியே ஜாலியாக நின்றுட்டே இருந்தோம்னா அந்த வைல்ட் அனிமல் நம்மளை அடித்து சாப்பிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அதனால அந்த இடத்துல நம்ம அந்த ஓடணும், இல்லை நம்ம வந்து அந்த வைல்ட் அனிமலோட சண்டை போடணுன்றதுக்காக சில ஹார்மோன்ஸ் செக்ரீட் ஆச்சு. இதுதான் வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ். இது வந்து ஷார்ட் லிவ் பீரியட். ஸோ அந்த வைல்ட் அனிமல்ட்டேருந்து தப்பிச்சு போனதுக்கப்புறம் அந்த ஹார்மோனோட செக்ரீஷன் வந்து குறைஞ்சிரும். பட் நம்ம இன்னைக்கு அதே மாதிரி சூழ்நிலையிலையா இருக்கும்? இல்லை, நம்ம இன்னைக்கு கிரானிக் ஸ்ட்ரெஸ்ல இருக்கோம். ஸோ எப்பயுமே ஒரு வைல்ட் அனிமலை ஃபேஸ் பண்ற மாதிரி நம்மளோட பாஸை நம்ம ஃபேஸ் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளோட பாடி வந்து எப்பயுமே வந்துட்டு ஒரு டேஞ்சர்ல இருக்க மாதிரி வந்து நம்ம பாடியை ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருந்துச்சுன்னா நம்ம எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? டிசீசஸ் தான் வரும்.
புரிஞ்சுதுங்களா? ஸோ ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம்னு நம்ம பாடியில் ஒரு சிஸ்டம் இருக்கு. ஸோ இந்த சிஸ்டம்ல வந்து சிம்பத்தட்டிக் அண்ட் பாராசிம்பத்தட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வந்து டிவிஷன்ஸ் இருக்கு. இதுல சிம்பத்தட்டிக் சிஸ்டம் தான் வந்து நம்மளோட இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸை ரிலீஸ் பண்ற சிஸ்டம். ஸோ ஏதாவது ஒரு டேஞ்சரை வந்து நம்மளோட மைண்ட் வந்து பெர்சீவ் பண்ணுச்சுன்னா அது வந்து பிசிக்கல் டேஞ்சரா இருக்கலாம், லைக் வந்து ஃபேசிங் அ வைல்ட் அனிமல், அப்படி இல்லைன்னா நம்ம மென்டலி பெர்சீவ் பண்ண ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கலாம். ஸோ எந்த ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாலுமே நம்ம பாடியில வந்து அக்யூட் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் லைக் அட்ரினலின் இல்லை நாரடலின் இல்லைன்னா கிரானிக் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் கார்டிசால் செக்ரீட் ஆகும். இது செக்ரீட் ஆகும்போது நம்மளோட ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும், நமக்கு படபடப்பா இருக்கும், வேர்த்து கொட்டும், நம்மளோட மசில்ஸ்க்கு அதிகமாக பிளட் சர்க்குலேஷன் போகும். ஸோ தட் வந்து அந்த இடத்துல இருந்து நம்ம தப்பிச்சு ஓட முடியும் அப்படின்றதுக்காக. பட் நம்ம வந்து தப்பிச்சு ஓடக்கூடிய விஷயமோ இல்லை லைஃப் த்ரெட்னிங் சுச்சுவேஷனோ எதுவும் நமக்கு டெய்லி நடக்கிறது இல்லை. நமக்கு ஒரு எக்ஸாம் வரலாம், இல்லை நமக்கு வந்து நம்ம பாஸை ஃபேஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு ஃபியர் வரலாம். ஆனால் இந்த சுச்சுவேஷன்ஸ்லையும் இதே ஹார்மோன்ஸ் தான் செக்ரீட் ஆகுது. ஸோ கிரானிக்காக இந்த ஹார்மோன்ஸ் வந்து செக்ரீட் ஆகிட்டே இருக்கு. இன்னொரு சிஸ்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாராசிம்பத்தட்டிக் சிஸ்டம். இது ரெஸ்ட் அண்ட் டைஜஸ்ட் சிஸ்டம். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான சிஸ்டம். நம்ம பாடியை நாமளே ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்கு வி நீட் ரெஸ்ட். நமக்கு டைஜஷன் ப்ராப்பராக நடக்கணும், அப்போ தான் நியூட்ரியன்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ இதை வந்து பண்ணுறது வந்து பாராசிம்பத்தட்டிக் system. So sympathetic system should be activated only when there is danger. Parasympathetic system வந்து நம்ம பாடியோட ஃபங்க்ஷன்ஸ், டைஜஷன், நம்ம ரெஸ்ட் எடுக்கிறது, நம்ம நல்லா தூங்குறது எல்லாமே நடக்கிறதுக்கு பாராசிம்பத்தட்டிக் சிஸ்டம் வேணும். பட் நம்ம எப்பயுமே சிம்பத்தட்டிக்கே ஆக்டிவேட்ல வச்சிருந்தோம்னா பாராசிம்பத்தட்டிக் சிஸ்டமே வேலை செய்யாது. அப்ப நம்ம டைஜஷன் சரியா நடக்காது, அப்ப பாடியில இன்ஃப்ளமேஷன் அதிகமாகும், அப்ப நிறைய டிசீசஸ் நமக்கு வரலாம். ஸோ அதனாலதான் ஸ்ட்ரெஸ்னால வேரியஸ் டிசீசஸ் வருது. ஸ்ட்ரெஸ்ஸஸ் நம்ம ஃபேஸ் பண்றோம்னு பாத்தீங்கன்னா சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸஸா இருக்கலாம். நம்ம திங்க் பண்றது, நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் தாட்ஸ், நெகட்டிவ் தாட்ஸ் வச்சிருந்தோம்னா ஒரு டேஞ்சருக்கு நம்ம வந்து ஃபேஸ் பண்ணும்போது என்ன மாதிரி ஹார்மோன் செக்ரீட் ஆகுமோ அந்த ஹார்மோன்ஸ் வந்து ஈவன் நம்ம அந்த டேஞ்சரை திங்க் பண்ணா கூட நமக்கு வந்துரும். ஏன்னா வந்து our mind cannot differentiate, our brain cannot differentiate between what is real and what we are thinking. ஸோ அதே ஹார்மோன் செக்ரேட் ஆயிரும். அடுத்தது வந்து பிசியலாஜிக்கல் ஸ்ட்ரெஸ். நமக்கு ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லாம போகுது, இல்னஸ் இல்லை இன்ஃபெக்ஷனாலையும் நமக்கு ஸ்ட்ரெஸ் வரலாம். அடுத்தது வந்து சோஷியல் ஸ்ட்ரெஸ். நம்மளோட இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் ஸ்ட்ரெஸ் வரலாம். அடுத்தது பயோ எக்கலாஜிக்கல் ஸ்ட்ரெஸ். நம்ம சுற்றி உள்ள என்வாயன்மெண்ட் சரியில்லை, ரொம்ப பொல்யூஷனா இருக்கு, இல்லை வந்து உங்களுக்கு வெதர் சரியில்லை, இல்லை வந்து உங்களுக்கு பாலிடிக்ஸ் சரியில்லை, இல்லை ஏதோ வார் நடக்குது, இதனால ஏற்படுற ஸ்ட்ரெஸ் வந்து பயோ எக்கலாஜிக்கல் ஸ்ட்ரெஸ். இந்த எல்லா ஸ்ட்ரெஸ்லயும் இதே ஹார்மோன்ஸ் தான் செக்ரீட் ஆகும். ஸோ இந்த ஹார்மோன் செக்ரீட் ஆகுது. நம்ம ஸ்ட்ரெஸ்ல இருக்கோன்றதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? நமக்கு படபடப்பா இருக்கும், இரிட்டபிளா இருக்கும், எதுக்கு எடுத்தாலும் கோவம் வரும், தூக்கமே வராது, பசியே எடுக்காது, தலைவலி இருந்துட்டே இருக்கும். இது எல்லாமே வந்து ஸ்ட்ரெஸ்ஸோட ஒரு அறிகுறி தான். ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் போது நம்ம வெயிட் ஜாஸ்தியா போட ஆரம்பிப்போம். அடுத்தது நமக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வரலாம். ஸோ ஏன்னா வந்து உங்களோட ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் அதிகமாக இருக்கும்போது இன்சுலின் சரியாக வேலை செய்யாது. ஸோ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வரலாம், அதனால டயபெட்டிஸ் வரலாம், ஹார்ட் டிசீஸ் வரலாம், ஹைப்பர் டென்ஷன் வரலாம், அண்ட் ஆல்சோ கிரானிக் இன்ஃப்ளமேஷனால உங்களுக்கு ஆட்டோஇம்யூன் ப்ராப்ளம்ஸ் கூட வரலாம். ஆட்டோஇம்யூன் டிசீஸ்னா என்ன அர்த்தம்? நம்மளோட பாடியோட ப்ரோட்டீனுக்கு அகேன்ஸ்டா நம்மளோட பாடியை ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணா அதுதான் ஆட்டோஇம்யூன் டிசீஸ். ஸோ ஆட்டோஇம்யூன் டிசீஸ்ன்றது சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிற மாதிரி, அதாவது நம்மளோட பாடியே நமக்கு அகேன்ஸ்டா வந்து வேலை செய்யறது தான் ஆட்டோஇம்யூன் டிசீஸ். லைக் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், நிறைய டிசீசஸ் ஆட்டோஇம்யூன் டிசீசஸ் இருக்கு, எஸ்எல்இ, இதெல்லாம் சம்டைம்ஸ் ட்ரீட் பண்ணாம விட்டா இட் கேன் லீட் ஆன் டு லைஃப் த்ரெட்டனிங் ப்ராப்ளம்ஸ். இது எல்லாமே நம்மளால வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும். எப்படி ப்ரிவென்ட் பண்ண முடியும்? நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணோம்னா போதும், இந்த டிசீசஸ் வராது. அது போல இந்த டிசீஸ் ஏற்கனவே வந்திருந்தாலும் அதை ஈஸியா நம்மளால ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் மூலமா ரிவர்ஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு பேப்பர் பென் எடுத்துக்கோங்க. இப்போ நான் சொல்ல போற 10 பாயிண்ட்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 10 டெக்னிக்ஸ் நம்ம யூஸ் பண்றது மூலமா நம்மளால ஸ்ட்ரெஸ்ஸை நல்லபடியா மேனேஜ் பண்ண முடியும். ஸோ நம்ம கிரானிக் டிசீசஸ்ல இருந்து விடுதலை பெற முடியும். ஸோ நீங்க உங்களோட டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், கார்டியோவாஸ்குலர் டிசீஸ், இல்லை உங்களோட ஆட்டோஇம்யூன் டிசீஸ்க்கு ஏற்கனவே எடுத்துட்டு இருக்க மெடிகேஷன்ஸை ப்ளீஸ் கண்டினியூ. பட் இந்த மெடிகேஷன்ஸை நீங்க டேப்பர் பண்ணி ஸ்டாப் பண்ணணும், இல்லை இந்த மெடிகேஷன்ஸை இல்லாம நீங்க ரிவர்ஸ் ஆகணும்னா இந்த 10 பாயிண்ட்ஸை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நம்பர் 1 என்னன்னா பிரீதிங். நம்மளோட பிரீதிங் தாங்க எல்லாமே. நம்மளோட பிரீதிங் நல்லா இருந்தது அப்படின்னாலே வந்து நமக்கு வந்து வியாதிகள் எதுவுமே வராது. ஸோ நம்ம நல்லா பிரீத் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும்போது நீங்கள் ஒரு இடத்துல போய் உட்காந்து நல்லா டீப் பிரீதிங் ஒரு 5 வாட்டி பண்ணி பாருங்க, உங்கள் ஸ்ட்ரெஸ் அப்படியே குறைஞ்சிரும். ஸோ இட் ஹஸ் காட் அ சயின்டிஃபிக் பேசிஸ். ஸோ நம்ம பிரீத் பண்ணும்போது நம்ம இன்ஹலேஷனை விட நம்ம எக்ஸலேஷன் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி பார்த்து பிரீத் பண்ணணும். அப்டாமினல் பிரீதிங் பண்ணணும். அது போல சில டெக்னிக்ஸ் லைக் அனுலோம் விலோம், இந்த மாதிரியான சில யோகிக் பிரீதிங் டெக்னிக்ஸே நம்ம ஃபாலோ பண்ணலாம். சில பாக்ஸ் பிரீதிங், பல விதமான பிரீதிங் இருக்கு. ஸோ ப்ராப்பர் பிரீதிங் இஸ் த கீ டு யோர் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்.
ஓகே, இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்பர் 2 வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. எனி டைப் ஆஃப் மூவ்மெண்ட் லைக் வந்து யோகா மூவ்மெண்ட்ஸ் பண்ணலாம், இல்லைனா வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி லைக் கார்டியோ இல்லை ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எது பண்ணாலும் உங்களோட ஸ்ட்ரெஸ் நல்லாவே குறையும். சரி, நீங்கள் ஒரு நல்ல எக்ஸசைஸ் செஷன் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் யூ ஃபீல் வெரி ரிலாக்ஸ்ட் இல்லையா? அதுக்கு காரணம் வந்து உங்களோட ஸ்ட்ரெஸ் வந்து எனி எக்ஸசைஸ் வில் ரெடியூஸ் யூர் ஸ்ட்ரெஸ். தாய்ச்சி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம், பிகாஸ் தட் ரெடியூசஸ் ஸ்ட்ரெஸ் அஸ் வெல் அஸ் வந்துட்டு அதில் இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் எல்லாமே நமக்கு இருக்கு. அடுத்தது வந்து மெடிடேஷன். ஸோ மெடிடேஷன் அப்படின்னா தாட்ஸே இல்லாமல் ஒரு இடத்துல உட்காந்துருக்கிறதா டாக்டர் அப்படின்னா கிடையாது. ஸோ மெடிடேஷன்ன்றது பீயிங் இன் த ப்ரெசன்ட் மொமெண்ட். ஸோ மெடிடேஷனில் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. பட் நான் வந்து இங்கே சொல்ல போகிறது சிம்பிளான ஒரு டெக்னிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் மைண்ட்ஃபுல்னஸ் பேஸ்ட் ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷன். இந்த மைண்ட்ஃபுல்னஸ் பேஸ்ட் ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷன்றது ஒரு 8 வீக்ஸ் ப்ரோக்ராம் மாதிரி வந்துட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரோக்ராமில் வந்துட்டு மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, we have to be mindful about the present moment. நம்ம பாஸ்ட்டை பற்றி நினைக்கக்கூடாது, ஃபியூச்சரை பற்றி நினைக்கக்கூடாது. இந்த ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் உங்களுக்கு என்ன தாட்ஸ் வருது, ஓகே, வாட் டு யூ ஃபீல், வாட் இஸ் யுவர் தாட், வாட் இஸ் யுவர் ரெஸ்பான்ஸ், அந்த மாதிரி நீங்கள் யோசிக்கிறது தான், அந்த நேரத்தில் நீங்கள் அவேராக இருக்கிறது தான் மைண்ட்ஃபுல்னஸ். ஸோ இந்த மைண்ட்ஃபுல்னஸ் நம்ம பண்ணும்போது என்ன ஆகும்னா, நமக்கு வந்து ஏற்படுற ட்ரிகருக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய ரெஸ்பான்ஸுக்கும் நடுவில் ஒரு கேப் கிடைக்கும். அந்த கேப் பற்றின அவேர்னஸ் கிடைக்கும். ஸோ யூ கேன் ஆக்சுவலி வந்து ரியாக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷனுக்கு நீங்கள் அழகாக ரெஸ்பாண்ட் பண்ண முடியும். ஸோ இதை கற்றுத்தரது தான் மைண்ட்ஃபுல்னஸ் பேஸ்ட் ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷன். இந்த மைண்ட்ஃபுல்னஸ் பேஸ்ட் ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷன் ப்ரோக்ராமில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த ப்ரோக்ராமை ப்ராப்பராக பண்ணவங்களுக்கு வந்து there is an increase in the gray matter in the prefrontal cortex of the brain. ஸோ நமக்கே தெரியும் prefrontal cortex வந்து பிரெயினில் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. நம்ம வந்து திங்க் பண்ணுறது, நம்ம ஒரு விஷயத்தை செயல்படுத்துறது எல்லாருமே நம்ம prefrontal cortex நல்லா இருந்தால் தான் பண்ண முடியும். ஸோ அந்த இடத்துல உள்ள கிரே மேட்டர் வந்து மெடிடேஷன் பண்ணுறது மூலமாக இன்க்ரீஸ் ஆகுது. அதே சமயத்தில் நம்ம ஃபியர்ஃபுல் சுச்சுவேஷனில் இருக்கோம், இல்லை நமக்கு ஆன்சைட்டி ஃபியர் கொடுக்கக்கூடிய ஒரு பார்ட் ஆஃப் த பிரெயின் வந்து அமிக்டலா, அதில் உள்ள கிரே மேட்டர் நல்லாவே குறையுது. ஸோ அதனால வந்து ஈவன் மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கூட தே ஆர் ட்ரைங் திஸ் மைண்ட்ஃபுல்னஸ் பேஸ்ட் ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷன் ப்ரோக்ராம் அண்ட் இட் ஹஸ் ரியலி ஹெல்ப். அடுத்த 4வது முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கனெக்டிங் வித் நேச்சர். ஸோ நம்ம ஒரு நேச்சர் வாக் போகிறது, இல்லைன்னா ஃபாரஸ்ட் பேதிங் பண்ணுறது, அங்கே உள்ள அழகான சவுண்ட்ஸை வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் மைண்ட்ஃபுல்லாக கேட்கறது, அங்கே உள்ள ப்ரீஸில் நம்ம சோக் பண்ணுறது, அங்கே உள்ள வந்துட்டு ஒரு அழகான வந்துட்டு அந்த சூழ்நிலையை வந்து ரசிக்கிறது, இது எல்லாமே வந்து நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரிலீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். அடுத்து 5th பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நம்ம வந்து செல்ஃப் எக்ஸ்பிரஷன் பண்ணுறது. நமக்கு வந்து ஒரு சிலருக்கு டான்ஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும், ஒரு சிலருக்கு வந்து மியூசிக் கிரியேட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும், ஒரு சிலருக்கு ஆர்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கு என்ன பிடிக்குதோ ப்ளீஸ் டூ இட். இப்போ வந்து நிறைய பேர் வந்து அவங்களோட ஜாப்ல ரொம்ப பிஸியாகி அவங்களோட ஹாபிஸ் எதையுமே பண்ணாமல் இருப்பாங்க. அப்படி பண்ணாதீங்க. டூ யுவர் ஹாபி. ஸோ தட் வில் ரியலி ஹெல்ப் யூ இன் ரெடியூசிங் யுவர் ஸ்ட்ரெஸ். ஸோ அதனால் அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட், வாலண்டியரிங் ஃபார் அ கம்யூனிட்டி சர்வீஸ். நம்ம ஒரு மீனிங்ஃபுல்லாக ஒரு விஷயம் பண்ணுறோம், ஒரு குழந்தைக்கு வந்துட்டு தேவையான விஷயங்களை நம்ம அன்னைக்கு செஞ்சு கொடுக்குறோம், இல்லை வந்து ஒரு வயசானவங்களுக்கு ஒரு சின்ன நம்ம ஒரு ஹெல்ப்பை பண்ணுறோம். இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை, ஒரு பர்பஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை மற்றவங்களுக்காக பண்ணும் பொழுது நம்மளோட ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் லெவல் ரொம்பவே குறையும், நமக்கு ஸ்ட்ரெஸ் நல்லாவே ரிலீவ் ஆகும். ஸோ இதை நம்ம ட்ரை பண்ணலாம். இது ட்ரை பண்ணுறது அவங்களுக்கும் நல்லது, நமக்கும் ரொம்ப நல்லது. அடுத்தது வந்து லிசனிங் டு மியூசிக். ஸோ உங்களுக்கு என்ன மியூசிக் பிடிக்குமோ அதை நீங்கள் லிசன் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ யூ கேன் கோ ஃபார் மசாஜ் தெரப்பி. இதெல்லாம் வந்து நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரொம்பவே குறைக்கும். சரிங்களா? அடுத்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் வந்து படிக்கிறது. ஸோ நமக்கு நிறைய செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் இருக்கும் இல்லையா? இந்த புக்ஸ் வந்து மோட்டிவேட்டிங்காகவும் இருக்கும், நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை நல்லா குறைக்கிற மாதிரி இருக்கும், நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி புக்ஸ் ரீட் பண்ணுறது மூலமாகவும் நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம நல்லாவே மேனேஜ் பண்ண முடியும். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக வந்து ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ப்ளூ லைட் தெரப்பி, அதாவது எக்ஸ்போசிங் யுவர் செல்ஃப் டு ப்ளூ லைட். நீங்கள் காலையில் எந்திரிச்சதுக்கு அப்புறம் வித்தின் 2 ஹவர்ஸ்க்குள்ள வந்து ப்ளூ லைட்டை ஒரு 30 மினிட்ஸ்க்கு நீங்கள் எக்ஸ்போஸ் ஆனீங்கன்னா உங்களோட பயாலஜிக்கல் கிளாக் வந்து கரெக்டாக செட் ஆகுது. அதனால நல்ல தூக்கம் வருது. நல்ல தூக்கம் வருது மட்டும் இல்லாமல் பெனிஃபிட்டாக என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, தூக்கம் மட்டும் நல்லா வரதில்ல, ஸ்ட்ரெஸ் நல்லா குறையுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதை வந்து போஸ்ட் ட்ரோமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர் அப்படின்ற ஒரு கண்டிஷனுக்கு ட்ரை பண்ணப்போ வந்து அவங்களுக்கு மெடிகேஷன்ஸ் தேவைப்படுற அளவு ரொம்பவே குறைஞ்சிது, அவங்களுக்கு தூக்கம் நல்லா வந்தது, ஸ்ட்ரெஸ்ஸும் நல்லா குறைஞ்சிது. ஸோ இதுக்கு வந்து ஃபர்தர் ரிசர்ச் தேவைப்பட்டாலும் வந்து இது வந்து ஒரு ஹார்ம்ஃபுல் ப்ரொசீஜர் கிடையாது, ரொம்ப சேஃபான ப்ரொசீஜர். ஸோ எவ்ரிபடி கேன் ட்ரை திஸ். ஸோ இந்த 10 பாயிண்ட்ஸில் ஏதாவது ஒரு 4 பாயிண்ட் இல்லை ஒரு 5 டெக்னிக் நீங்கள் ட்ரை பண்ணால் கூட உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நல்லா மேனேஜ் பண்ண முடியும். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை நல்லா மேனேஜ் பண்ணுறது மூலமாக உங்களோட க்ரானிக் டிசீசஸ் வராமல் தடுக்க முடியும். டிசீசஸ் ஏதாவது இருந்தால் அதை ரிவர்ஸ் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ யூ கேன் கண்ட்ரோல் த டிசீசஸ்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் another important pillar of lifestyle medicine பற்றி பார்க்கலாம். அது என்னன்றதை யோசிச்சுட்டே இருங்க. I'll meet you soon next week. So until then, it's Dr. Sridevi signing off. Bye.